எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னை இங்கே அழைத்து இந்த 1000 சர்ஜரி பண்ண பெருமையை வந்து நான் உலகத்துக்கே வந்து நம்ம அடையாளம் காட்ட வேண்டும். அவங்க ஒரு புது மெஷின், ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுற மெஷின் இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க டாக்டர் மயில்வானந்தோ. அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு. he is very close to my husband, Mr. Sharat Kumar. நாங்கள் நிறைய வாட்டி அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். I think you also come home a long time back. Thank you so much. Doctors are such selfless people. அவங்களுக்கு வந்து சர்வீஸ் above all தான் அவங்களுக்கு முக்கியம். அதுவே ஒரு பெரிய குணம். அந்த குணம் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா ஒரு கிளியர் ஹெட் வச்சு செயல்படுறது பார்க்கும்போது ரொம்ப அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம். அதை விட்டு நம்ம வேறு எதோ எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். பட் ஈவன் தென் திஸ் இஸ் லைஃப். ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்களுக்கு 4 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வித் 800 beds. நிறைய படித்தேன். இன்றைக்கி டுடே மார்னிங் மை ஹஸ்பண்ட், அவருக்கு தெரியாது நான் இங்கே வரேன்னு. இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வந்தோடனே கேட்டார் எங்கே போகிறேன்னு. இந்த மாதிரி இதுக்கு போகிறேன். மிஸ்ஸஸ் கீதா தான் அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும். அப்புறம் அவங்க சன் மிஸ்டர் பிரசாந்த் மீட் பண்ணப்போ he spoke a lot about his father and he spoke a lot about in the whole family வந்து எப்படி டாக்டர்ஸாக இருந்து இன்க்ளூடிங் his wife and everybody is supporting everyone, which is wonderful. And I wish you all the best and more success. டாக்டர் மயில்வாகனம் நிறைய விஷயங்கள் அழகாக சொன்னார். how you should have all these things in mind. இந்த மாதிரி நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, அந்த வளர்ச்சிக்கு என்னென்னலாம் நம்ம செஞ்சு செயல்படணுமோ, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவ்வளோ ஒரு சீனியர் டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அது நிறைய பின்பற்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். டாக்டர் ஆறுமுகம் பற்றி சொல்லவே வேண்டாம். அவரை பற்றி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு he has shown what he can do and what he will be able to do with a very clear but very practical way of approach. I think இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து வளர்ச்சி நல்லா முன்னுக்கு போனோம், நல்லா நம்ம வந்து உலக அளவில் நம்ம வந்து பெருசாக செயல்படணும் எல்லாம் பேசுவோம். ஆனால் when it comes to health care, ஒரு வெத்தலை பாக்கோட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சிங்க தலையில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மித்து வந்து இப்போ அவங்க சொல்ல போகும்போது நான் யூடியூப்பை பார்த்து, அதுதான் பெரிய டாக்டர் அவங்க தான், யூடியூப் டாக்டர்ஸ். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து 1008 ஒப்பீனியன்ஸ். நான் ஒன்று ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, மித்துங்கிறது வேறு, அந்த மித்தை உடைக்கிறது தான் இந்த மாதிரி செயலுங்க. இது வந்து we have gone ahead, science has gone ahead, thoughts have gone ahead, precision has gone ahead. எல்லாமே எங்கேயோ போயிருக்கு. அதை நீங்கள் வந்து ஒரு டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க, மித்தை கேட்காதீங்க, கேள்வியை கேளுங்க. டாக்டர் நான் இது செஞ்சால் என்ன, இது செஞ்சால் என்ன, ஹவு டு ஐ ரிகவர். ரிகவரி தான் வெரி மேஜர் திங் இன் எனி சர்ஜரி. அந்த ரிகவரிக்கு என்ன டைம் லைன், எப்படி என்ன எல்லாம் கேளுங்க. நான் வந்து சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் மயில்வாகனத்துக்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன். அவரும் பார்த்து என்னை கைட் பண்ண. பிகாஸ் ஐ எம் அ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட். எனக்கு தாய்க்கிழவி படம் பண்ண போகும்போது அந்த வெயிட் வந்து 15 kilos எனக்கு தெரியல. we didn't calculate the weight on my knees. 2வது நாள் my knee gave in. எவ்ரிபடி வாஸ் worried. நானும் worried ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்கே ஐ ஹாவ் டு பி ஆன் மை ஃபீட் ஆல் டே லாங். அந்த கேரக்டரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ஆலோசிச்சு அதுக்கப்புறம் நான் பண்ண பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஐ ஆம் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் மை ஃபிசியோ அண்ட் மை ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸ்விம்மிங் பண்ணி தான் 100% நான் ஓகே ஆனேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் பீப்புள், மித்தை நம்பாதீங்க. எல்லாரும் வழியோட எதுக்கு லைஃப்பை நடத்துகிறீங்க? யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்ந்தால் அதுவே நமக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர். யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். அதுதானே வாழ்க்கையை.
குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து அம்மா கைவிடுமா நான் நடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் இருங்கம்மா நானே குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பிக்கும் போது வயசாக ஆக நாங்கள் மறுபடியும் ஒரு குழந்தை ஆகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட், யூ வாண்ட் டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட், யூ வாண்ட் டு மூவ். நம்ம போய் நம்ம ஒரு காஃபி போட்டோமா, நம்ம போய் அங்கே குளித்தோமா, நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோமா, இப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வலியை பொறுத்துக்கிட்டு ஒரு 150 டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை அங்கே போனீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து கட்டினீங்கன்னா சரியாக போயிடும், இதெல்லாம் சொல்கிறது ப்ளீஸ் 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 ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை வலி இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழ்கிறது தான் முக்கியங்கிறத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் ஒருத்தரை நம்பி வாழணுங்கிறதே கிடையாது. இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அவங்க எல்லாம் இருக்கணும். பட் அது போக கான்ஃபிடெண்ட்டாக செயல்படணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ ரியலி வாண்ட் யூ டு டூ திஸ். நிறைய பேர் ஒரு இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த சர்ஜரி பண்ணுறதுனால யூ டோன்ட் லூஸ் பிளட், டிஷ்யூ லாஸ் கிடையாது, ரிகவரி இஸ் ஃபாஸ்டர், எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கே எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி மேடம் வலிக்குமா, என் கூட நடிக்கிற நிறைய பேர் முட்டி வலியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நொண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு. நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஐ நோ வேர் டு சென்ட் தெம் டாக்டர், அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி டெல் தெம். இந்த ரொபாட்டிக் நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய மித்து, ஏதோ ரோபோ நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ robotic is not some robo it is only adding to the precision. அவரே சொன்ன மாதிரி எனக்கு 3 கை, அந்த 3வது கை தான் இந்த கான்ஃபிடென்ஸோட robotic surgery. And I'm so happy now you have grown into having your second machine. And எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு நீங்கள் செயல்படுறீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் ஸ்டாஃப் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் டாக்டர்ஸ் கூட இருக்கிற டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்படுறாங்க. and they're able to give that confidence. ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொன்னார், ஒரு டாக்டரை பார்த்து நம்ம கான்ஃபிடென்ட் ஆனால் பாதி நோய் போயிடும். தட்ஸ் ஆல். அவங்கள பார்த்து கான்ஃபிடென்ட்டாக நோ யூல் பி ஓகே அப்படின்னு சொன்னாலே போயிடும். நமக்குள்ளே எனக்கே சில பயம் வரும், என்னடா இது போய் நாளைக்கு திஸ் இஸ் மை லைஃப் மை கரியர் எப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்தோன்னே இல்லை ஓகே அப்படின்னு எனக்கு டாக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. நோ யூல் பி ஃபைன், நீங்கள் எல்லாம் ஒன்றும் செயல்பட. ஐ வாஸ் இன் சிவியர் பெயின். நடக்கவே முடியாமல் இருந்தேன். பட் ஐம் ஹாப்பி ஐ டுக் தட் சாய்ஸ். ஐ மேட் தட் சாய்ஸ் அண்ட் ஐம் ஏபிள் டு கிவ் தட் choice to a lot of people who are watching me. And I am a public figure and people watch me more easily. And என்னை ஈஸியாக பார்த்து என்னை நம்பக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன். If I can help somebody, I am happy to use my name to help everybody. So please take that great choice of living a pain-free and confident life. Thank you for having me over. Thank you so much. And I hope this good work continues for a very long time. Like Dr. Prashant was saying, we all here in the family together, we are trying to build it up into a bigger enterprise, and they are going to open a new one in Navalur. I wish you all the best. I wish your family all the best. I wish all the doctors and I wish all the patients a fantastic pain-free life. Thank you. I just want to share my experience. நான் சாரை மீட் பண்ணது it was around February 2026. அதுக்கு முன்னாடி I had acute pain in both my knees. நான் சித்தா ஹோமியோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். அலோபதி டாக்டர்ஸும் ஆர்த்தோ டாக்டர்ஸ் நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டேன். ஐ ஹவ் அந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கூட நான் போட்டும் பட் ஆல் இன் வெயின். அட் லாஸ்ட் ஒன் ஆஃப் மை சோர்சஸ் மூலமாக எனக்கு சாரோட இன்ட்ரடக்ஷன் வந்தது. நான் போனேன். ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே he had impressed me a lot. ஃபஸ்ட் திங் நான் போனது பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் பார்க்கல, வேறு ஹாஸ்பிட்டலில் தான் நான் போய் பார்த்தேன். என்னோட பெயின் பார்த்துட்டு he told me that why you are coming long way, நீ தாராளமாக இங்கே நீ வரலாமேன்னு சொன்னார். அதுலேயே புரிஞ்சு போச்சு he is understanding our pain. ஃபஸ்ட் திங். செகண்ட் ஒன், நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இமீடியட்லி அவங்க
நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு எக்ஸ்ரே எடுங்க, இங்கே போய் நீங்கள் போய் அது மாதிரி சார் எனக்கு எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஒரு 3 weeks பேக் நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ட்ரீட்மெண்ட். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே ஹி டோல்ட் மீ தட் போத் நீஸ் ஹேவ் டு பி ஆப்ரேட்டட்னு. அதுக்கப்புறம் வந்த உடனே நான் சாரோட அப்போ தான் நான் என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். நம்ம அவர்கிட்ட சில்லியாக டவுட்ஸ் கேட்போம். அதில் எல்லாமே அவரோட ரீல்ஸில் he had explained well. அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது அவரோட ஒய்ஃப். நம்ம வந்து அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். And at last I fixed my date on April 11th for surgery. As he assured, he made me to walk on the second day. Third day, நான் ஸ்டெப்ஸ் ஏறிட்டேன். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் ஒன்லி. நான் உங்களுக்கு வந்து பார்த்த ஒன்று முகஸ்துதிக்காக நான் சொல்லலை, பட் ரியலி யூ ஹேவ் கிவன் மீ அ நியூ லைஃப். மாலதி, நான் ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கேன். மாலதி விமன் டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற ஏஜென்சியை. ஐயாவுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். லக்ஷ்மணன் எங்கள் மாமா உங்கள் கிட்ட இருந்தாங்க. அண்ட் ராதிகா மேம், அவங்க வந்து பயங்கர கிரேட் இன்ஸ்பிரேஷன். இவங்களை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நாங்கள் எங்களுடைய ஆர்கானிக் குரூப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதையும் அப்புறமா உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன். நான் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிறதுனால நிறைய பேர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 15 years முன்னாடி ஒரு லேடி நடக்க முடியல, வீல் சேரில் இருந்தாங்க. நான் வந்து டாக்டர்கிட்டயே போகக்கூடாதுன்னு இருப்பேன். ஃபஸ்ட்டு என்னை டாக்டர்கிட்ட போனது என்னுடைய டெலிவரிக்கு தான். மருந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இப்படியே நான் பண்ணிவிட்டு என்னுடைய காலை வந்து எனக்கு வலிக்குது, அதையும் மீறி அதிலே நடக்கிறேன். ஆனால் அந்த வலி வந்து எனக்கு மறத்து போச்சு. டாக்டரை பார்த்த அன்னைக்கு வலிக்குதான்னு கேட்டார். எனக்கு வலிக்கல அப்படின்னு, காலை உடைக்கிட்டோமான்னு கேட்டார். அண்ட் ஐ நெவர் ஆஸ்க்ட் ஹிம் எனி கொஷின். ஐ ஜஸ்ட் எப்படின்னா, இவரை பற்றி எனக்கு கிளைண்ட்ஸ் வந்த டாக்டரை பற்றி நிறையா ரிவ்யூ. நீங்கள் பயப்படாதீங்க மேடம், உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. நான் பயப்படல சார் அப்படின்னு சொல்லிட்டு சாரை பற்றி ஃபாலோ பண்ணி சார் நல்லா பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்து இது இப்படி தான் சொல்லும் வந்தாங்க, என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க டாக்டரை பார்க்குறதுக்கு. அவங்க தேவர் ஆல்சோ ஷாக். டாக்டரும் என்கிட்ட கேட்குறாரு, கொஸ்டின் கேட்கணுமாம்மா? இல்லை சார், வி கேன் கோ ஃபார் த சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸோடு கொண்டு போய் நின்னேன். சர்ஜரி முடிச்சுட்டு கூட கேட்டார், ஏதாவது டவுட்ஸ் இருக்கானே. உங்கள் மேலே நம்பி உங்கள்கிட்ட கால் கொடுத்தாச்சு, இதுதான் நான் சொன்னேன். அண்ட் ஐ எம் ஏபிள் டு வாக் நவ். பெயின் வந்து எனக்கு முன்னே கிடையாது, இப்பயும் சொல்கிறேன், பெயின் கிடையாது. பெயின் மறத்து போச்சு. ஏன்னா நான் வந்து ஐ ஆம் அ ஒர்க் ஹாலிக். காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 12 மணி வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருப்பேன். ஐ டூ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னால் பெயின் மறந்து போச்சு. பட் இப்போ எனக்கு வந்து நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. முன்னே நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயாவது உட்காந்துருவேன், ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்தால் கூட உட்காந்துருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 minutes என்னால் நடக்க முடியும். ஸோ அந்த கடைசி ஸ்டேஜில் தான் நான் வந்து டாக்டரை பார்த்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அண்ட் தட் டு ஐ வாஸ் ஆப்டிங் ஃபார் ரொபோட்டிக் சர்ஜரி. அது இங்கே இருந்தது கேள்விப்பட்டு அங்கே வந்து நான் ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஐ ஆம் பீங் அன் என்ஜினியர், நமக்கு வந்து இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் தெரியும். அது இல்லாமல் வந்து ரொபோட்டிக் சர்ஜரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, டிஷ்யூ லாஸ் கம்மி, பிளட் லாஸ் கம்மி, ரெக்கவரி ஃபாஸ்ட்டு, பெயின் கம்மி. ஏன்னா இது மேஜர் சர்ஜரி. முட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் அ வெரி மேஜர் சர்ஜரி. ஏன்னா நம்ம உடம்பையே தாங்கக்கூடியது. நீ சர்ஜரி பண்ணால் பிஸ்னஸ் பண்ணணும் அது கிடையாது. சார் வந்து யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் மிஸ்டர் ஆறுமுகம், டாக்டர் ஆறுமுகம் சார். அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ், கீதா மேடம் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். நைட்டெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்களாம். டாக்டர் டென்டிஸ்ட் ராஜசேகர் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோ தூரம் எல்லாரும் வந்ததுக்கு. ஸோ சென்னையில் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் 3 வருஷம் முன்னாடி நாங்கள் முதல்ல இந்த ரோபோட் வாங்கினோம். மயில் வாக்னன் சார் தான் அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சாரு. அப்போ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரோபோட் சென்னையில். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ரோபோட் வந்தாச்சு. எல்லாரும் இப்போ டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
இது முதல்ல ஆரம்பிச்சப்போ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் அண்ட் அவங்களோட ரெக்கவரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலயே இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ரோபோட் தான் 4th ஜெனரேஷன் ரோபோட், இருக்கிறதுலயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இப்போ நல்லா நடந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா இன்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. அண்ட் இது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மாதிரி நிறைய பேர் இந்த மூட்டு வலியில கஷ்டப்பட்டுட்டு தவிச்சிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வாழ முடியாம, வீட்டை விட்டு வெளியில போக முடியாம வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப சுலபமாயிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ நீங்க ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாத்தியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில. அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு பார்த்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும், கம்ஃபர்டபுளா நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியா இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளோ துல்லியமா இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல் எங்களால் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்றதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இதனால பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இது சில பேர் தான் இல்லை, யார் வேணா வந்து பண்ணிக்கலாம். இது இன்ஃபேக்ட் வயசு ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அலைன்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கிறதுனால இது குறைஞ்சது 25லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ முன்னாடி நாங்கள் கன்வென்ஷனலாக பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு 10-15 வருஷம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அதோட லாங்கிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால வயசு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னா 40-45 வயசுல இருக்கவங்களுக்குலாம் கூட நான் அந்த ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வயதானவர்களுக்கும் பண்றது பெட்டர், ஏன்னா அவங்களுக்கு பிளட் லாஸ் கம்மியா இருக்கும், வலி கம்மியா இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்டரா இருக்கிறதுனால அவங்களும் இது தாராளமா பண்ணலாம். சாரி, அதான் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். நாங்க இம்ப்ளான்ட் யூஸ் பண்றது இருக்கிறதுலயே லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்றோம். இந்த இம்ப்ளான்ட்டும் பர்ஃபெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுனால லைஃபோட அந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ அதனால இதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கன்வென்ஷனலா, அதாவது இந்த ரோபோட் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஒரு 3 மாசம் 4 மாசத்துல எவ்வளவு எதிர்பார்க்கிறேனோ அது இப்போ 1 மாசத்துக்குள்ள வருது. ஸோ அதனால பேஷண்ட் முன்னாடி அந்த பிசியோதெரப்பிலாம் பண்ணா வலிக்கும், அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அதெல்லாமே ஃபுல்லா போயிடுச்சு. ஸோ அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு இதுதான் பெஸ்ட். ஸோ அதனால இட் இஸ் வெரி வெரி அட்வான்டேஜஸ். இப்போ மூட்டு தேய்மானம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் முட்டிக்கு முன்னாடி லைட்டா பெயின் இருக்கும். ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நம்ம ஒரு படிக்கு இப்போ ஸ்டேஜ் 1ல வந்து அவங்க 4-5 ஃப்ளோர் ஏறுவாங்க. ஆனா கடைசியில ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் முட்டி வலி லைட்டா ஆன்டீரியர் தை பெயின்னு சொல்லுவோம், அது மட்டும் வரும். ஸ்டேஜ் 2ல அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் 3ல வலியோட சேர்ந்து வீக்கமும் இருக்கும், எலும்பு மேல எலும்பு ரொம்ப உராய ஆரம்பிச்சிரும். அவங்க கால் பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. அண்ட் ஸ்டேஜ் 4ல லெஸ் தென் 500 மீட்டர்ஸ் பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமா இருக்கும். கால் ஃபுல்லா வளைஞ்சிருக்கும், எதாவது உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம், இல்ல வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேல்கஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் கால் ரொம்ப வளைஞ்சிருக்கும். அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா நைட்டு படுக்கும்போது வலி இருக்கும். ஸோ நைட் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால ஸ்டேஜ் 4ல இருக்கும்போது தான் நாங்க சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1க்கெல்லாம் நாங்க நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போறது கிடையாது, எந்த சர்ஜனும் அட்வைஸும் பண்ண போறது இல்லை. அதுல வந்து ஐஸ் பேக்ஸ், சுடு தண்ணி ஊற்றணும், ஹோம் ரெமிடிஸ், அதாவது ஹோம் ரெமிடிஸே பண்ணிக்கலாம், அதை விட வேற ஒன்றும் தேவை இருக்காது. ஸ்டேஜ் 3
ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 3 or ஸ்டேஜ் 4ல தான் நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். அலைன்மெண்ட் வந்து நீங்க 4 டிகிரி வந்து சொன்னீங்க, 0 டிகிரி பண்ண முடியுமா சார்? என்ன வேணா பண்ணலாம். -3ல இருந்து 8 டிகிரிஸ். அவர் பேஷண்டோட கால் எப்படி இருக்கோ ஆபரேஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 டிகிரி இருந்துச்சு, அது 0 டிகிரி கொண்டு வர முடியுமா கேட்கறேன். அது பண்ண நான் தான் சொல்றேன் 25-30 டிகிரி வரைக்கும் டிஃபார்மிட்டி இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் நேரம் ஆக்குறேன் காலை. ஸோ 4 டிகிரிஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு 4 டிகிரிஸ்ல வரவே மாட்டாங்க. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10-12 டிகிரி வளைவு இருக்கும். அந்த பேஷண்ட் தான் ஆப்ரேஷனுக்கே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 டிகிரிஸோ 3 டிகிரிஸோ அவங்க கால் நேச்சுரலா எப்படி இருக்கோ அந்த வளைவு கொடுத்து நான் நேராக்குவேன். 0 ஆக்க மாட்டேன் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் 0 இருக்காது. 20% தான் 0 இருக்கும். அந்த 20% அவங்களுக்கு 0 தான் வைப்பேன். பட் எல்லாருக்குமே 10ல இருந்து 0 போக மாட்டேன். அது முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்க சேஞ்ச் பண்ணி பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பேஷண்டோட பிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்து தான். இப்போ வந்து எனக்கு 89-90ல ஒரு பேஷண்ட் வந்து 2 முட்டியை மாத்திட்டு போனாங்க. 95 வயசுல ஒருத்தர் வந்து நான் 120 வயசு வரைக்கும் இருக்க போறேன் எனக்கு இப்ப மாத்துங்கன்னு சொல்லி 95 வயசுல மாத்திட்டு போயிருக்காங்க. 27 வயசுல ஒரு சின்ன பையன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவனுக்கு 2 முட்டியும் மாத்திருக்கேன். ஸோ எனக்கு 27 வயசுல இருந்து 97 வயசு வரைக்கும் நான் எல்லாருக்குமே மூட்டு மாத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு எவ்வளவு தூரம் தேய்மானம் இருக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன்னால பெனிஃபிட் ஆகும், அவங்களுக்கு வலி கம்மியாகும், அவங்களால நல்லா நடக்க முடியும்னா கண்டிப்பா பண்ணும். கண்டிப்பா இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிளைம் ஆகும். அதுக்கு ஒரு லாக்இன் பீரியட் மட்டும் இருக்கு. இன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்டு நாளைக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு 2 இயர்ஸோ என்னமோ அது உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல தான் பேசணும். அதுபடி இது பண்ணிட்டு கண்டிப்பா இன்சூரன்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் 80-90% of the patients whom we operate are all having insurance. ரோபோட்டிக் வந்த பிறகு எக்கனாமிக்கலி அஃபோர்டபிள் ஃபார் எவரிவன் சார். எஸ் இட் இஸ். இன்னும் மிஞ்சி போனா ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லை, பிசியோதெரப்பியே நீங்க 3 மாசம் பண்ண போறீங்கன்னா அதோட செலவு இதையும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ நீங்க எக்ஸ்பென்ஸ்னு பார்க்காம ஓவரால் இப்போ வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல 4 நாள் 5 நாள் இருப்பீங்க, அதுல வந்து 7 நாள் 8 நாள் இருப்பீங்க. அங்க உங்களோட கூட இருக்கணும் யாராவது ஒருத்தர். ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா robotic சர்ஜரிக்கு கூட ஒரு 5% 10% நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண போறது ஒண்ணுமே கிடையாது. இட் will be nullified before you even leave the hospital. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியால சார் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ஜன் டு கம்ப்ளீட் 1000 robotic knee replacements. இது வந்துட்டு சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணல, பட் இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் வால்யூம் பாத்தீங்கன்னா சார் ஹஸ் ஜென்ரேட்டட் த்ரூ சோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த சர்ஜரி. இது வந்து இதெல்லாமே யூ சீன் தி பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, ஃப்ரீயாக நடந்தாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, பெயின் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வி வாண்ட் டு ப்ராபகேட் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் தான் இன்னைக்கு வந்துட்டு ஈவெண்ட்டோட அஜெண்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட்.